இந்தியா சார்பில் கடந்த 2004ஆம் ஆண்டு மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் கலந்து கொண்டு டாப் 10 இடத்துக்குள் வந்தவர் தனுஸ்ரீ தத்தா. அந்த போட்டியின் மூலம் பெரிதாக கவனம் ஈர்த்த அவருக்கு ஹிந்தியில் திரைத்துறை கதவுகள் திறந்தன. ஆசிக் பனாயா அப்னே என்ற படத்தின் மூலம் பாலிவுட்டுக்குள் காலடி எடுத்து வைத்தார். அந்த படம் சரியாக போகாவிட்டாலும் படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் மூலம் பிரபலமடைந்தார். அதில் எக்கச்சக்க கிளாமரை காட்டியிருந்தார். இந்த பாடலால் மேற்கொண்டு பிரபலமான அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைத்தன. அந்த வகையில் வீரபத்ரா, சாக்லேட், டீப் சீக்ரெட்ஸ், பாகம்பாக், ரிஸ்க், குட் பாய் பேட் பாய், ஸ்பீட், ராமா தி சேவியர் உள்ளிட்ட படங்களில் நடித்தார். இவற்றில் பெரும்பாலான படங்கள் அவருக்கு எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. இந்த சூழலில்தான் தமிழிலும் அறிமுகமானார் தனுஸ்ரீ. கடந்த 2010ஆம் ஆண்டு திரு இயக்கத்தில் விஷால் நடித்த தீராத விளையாட்டு பிள்ளை திரைப்படத்தில்தான் அவர் தமிழில் அறிமுகமானார். அந்த படம் ஹிட்டடித்தாலும் இவர் தவிர்த்து படத்தின் இன்னும் 2 ஹீரோயின்கள் இருந்தனர். இதன் காரணமாக தனுஸ்ரீக்கு மட்டுமே அந்த வெற்றி போய் சேரவில்லை. அதே சமயம் தமிழிலும் அந்த படத்துக்கு பிறகு வாய்ப்புகள் எதுவும் வரவில்லை. அதனால் மீண்டும் ஹிந்திக்கே சென்றார். ஹிந்தியிலும் சில படங்களில் நடித்துவிட்டு வாய்ப்புகள் வற்றி போனதால் சினிமாவிலிருந்து ஒதுங்கினார். கடந்த 2018ஆம் ஆண்டு உலகம் முழுவதும் மீ டூ விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தபோது நடிகர் நானா படேகர் மீது பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்தார். அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அவர் தற்போது தனது இன்ஸ்டாகிராம் அக்கவுண்டில் அழுதபடி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் 2020ஆம் ஆண்டு முதல் எனது வீட்டுக்கு மேலேயும் கதவுக்கு வெளியேயும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இது குறித்து நான் வசிக்கும் பில்டிங் மேனேஜ்மெண்டிடம் புகார் அளித்து சோர்ந்து போய்விட்டேன். ஒரு கட்டத்தில் சில வருடங்களுக்கு முன்பு புகார் கொடுப்பதையும் விட்டுவிட்டேன். இப்போது அந்த சத்தங்களுடன் தான் வாழ்கிறேன். இன்று நான் மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தேன். கடந்த 5 வருடங்களாகவே தொடர்ச்சியாக மன அழுத்தம் இருக்கிறது. தொடர் மன அழுத்தம் காரணமாக குரோனிக் ஃபேட்டிக் சிண்ட்ரோம் எனக்கு வந்திருக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு அவர் வீட்டில் கேட்கும் சத்தத்தையும் வீடியோவாக ரெக்கார்ட் செய்து பதிவிட்டிருந்தார். அந்த வீடியோவின் தொடர்ச்சியாக கதறி அழுதபடி பேசிய தனுஸ்ரீ, என் வீட்டிலேயே நான் துன்புறுத்தப்படுகிறேன். நான் இப்போதுதான் போலீசாருக்கு போன் செய்தேன். அவர்கள் என்னை காவல் நிலையத்துக்கு வந்து முறையாக புகார் அளிக்க சொன்னார்கள். நான் நாளைக்கு அல்லது அதற்கு அடுத்த நாள் செல்வேன். எனக்கு உடல்நிலை சரியில்லை. பல வருடங்களாக நான் துன்புறுத்தப்பட்டு வருகிறேன். எனக்கு உதவி செய்யுங்கள் என கூறியிருக்கிறார். தனுஸ்ரீக்கு என்ன ஆனது? அவரது பிரச்சனைக்கு சீக்கிரம் தீர்வு கிடைக்க வேண்டும் என அவரது ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.